இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ அடுத்த அதிரடியான ஒரு திருப்பம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் காமிக்கிறாங்க. பல அதிரடியான திருப்பங்கள், பரபரப்பான திருப்பங்கள், அடுத்து நடக்கப் போவது என்ன, அடுத்து நிகழப்போவது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து முடித்தாலும் கூட நம்மளும் மனத்தை ஒரு ஓரமாக அந்த கதையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி சிக்குவாங்க. மனோஜ் தான் இந்த 27 லட்ச ரூபா பணத்தை அவங்க அப்பா பணத்தில் தான் அந்த கடையை ஆரம்பிச்சிருக்காருங்கிறது தெரிய வரும். எல்லாத்தையும் விட முக்கியமாக நம்ம மனத்தை எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமான மீனா கொஞ்சமாச்சு தைரியமாக, கொஞ்சமாச்சு தன்மானத்தோட சுயமரியாதையோட ஒரு எறும்பை கூட நீங்கள் லைட்டாக மிதிக்க போனீங்கன்னா அது கடிச்சு விட்ரும். கொசுவை இப்போ டக்குன்னு கொஞ்சம் விட்டீங்க, அடிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அது திருப்பி கடிச்சிடும். எதுக்குமே திருப்பி கடிக்க மாட்டேன், திருப்பி அடிக்க மாட்டேன், நான் எதாவது கொடுத்தாலும் வாங்கிப்பேன் அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் ஜடம் மாதிரி உட்காந்துருக்கிறதுக்கு எதுக்கு ஒரு மனுஷ பிறவியாக இருக்கணுங்கிற அளவுக்கு அந்த கேரக்டரை மோசமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஒரு ஓரமாக இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக இன்னொரு ட்ராக்கை வேறு கொண்டு வராங்க. மனோஜுக்கு யாரோ மொட்டை கடுதாசி போடுறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, உங்களை சுற்றி நடந்துட்டு இருக்கு, அது சீக்கிரமாக உங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடக்கும் போதுங்கிற மாதிரி நல்லா ஹைப்பெல்லாம் ஏற்றி விட்டு பில்டப்பெல்லாம் கொடுத்த உடனே இப்போ அவருக்கு சந்தேகங்கள் வருது. யாரோ இது சும்மா மொட்டை கடுதாசி இல்லை, இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பெருசாக தப்பு நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறார். இதில் மாதம் 50,000 வீட்டுக்கு வேறு பணம் கொடுக்கணும். ஏற்கனவே கொண்டு வந்த 30 லட்சத்தில் இப்போ லட்சக்கணக்கில் ஏமாந்துருக்காரு. இப்போ இவங்கள்ட்ட மிச்சம் இருக்கிறதே கடற ஆரம்பிச்சதுக்கு போக 9 லட்சம் தான் கையில் இருக்குது. அதுக்கே என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது. அந்த தினேஷ் பிஏவே சும்மா ஒரு பாட்டியை அடித்ததுக்கு எத்தனை நாளைக்கு அவர் உள்ளே வச்சிருக்க போகிறாங்கன்னு தெரில. அவர் வெளில வந்தாருன்னா அவர் திருப்பி பழி வாங்குவார், இல்லை கேள்வி கேட்பாருன்னு பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இதை பண்ணது யாராக இருக்கும்? இந்த கடையில் வேலை பார்க்குற யாரோ தானா? ஏன்னா பின்னாடி தான் 2 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சரியான கோமாளி, இவனை ஏமாற்றிடலாம் அப்படின்லாம் அவர் பேசிட்டு இருந்தாங்க. கடையில் வேலை பார்க்குற பசங்க, அந்த பசங்க தான் ஏமாத்துறாங்களா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கனடாவிலேருந்து ஜீவாட்ட இருந்தால் அந்த பணத்தெல்லாம் பிடுங்கினார். அந்த ஜீவா பணத்தை பிடுங்கும்போது என்ன சொன்னாங்கன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டல, அது உன்னை லவ் பண்ணதுக்கான கூலி, அது இதுக்காகவே உன்னை நான் காலி பண்ணுறேன், என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ செஞ்சு உன்னை பணத்தை திருப்பி வாங்குவேன், உனக்கு நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க தான் திருப்பி இந்த விஷயத்தை பண்ணுறாங்களா? அவங்க வேணுனே உங்களை பயமுறுத்தி அலைய விட்டு கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை பிடுங்கி அதே பணத்தை திருப்பி அவங்க கையில் எடுத்துக்க போகிறாங்களா? அந்த சமயத்தில் அவங்க முத்துக்கிட்ட மாட்டினதுக்கு பிறகு தான் ஜீவா ஏற்கனவே பணத்தை கொடுத்துட்டாங்க, அந்த பணமெல்லாம் இப்போ யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா அது மனோஜ் கிட்ட தான் இருக்குது, அதை வச்சு தான் கடையாகி அதுலேயும் திருப்பி பணத்தை தொலைச்சிருக்காருங்கிறது தெரிய 4 அடி வாங்க போகிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். இதை தவிர அந்த பார்க் ஃப்ரெண்டு வேறு இவர் நல்லா வளர்ந்துட்டே போகிறாருன்னு கொஞ்சம் லைட்டாக புறமப்பட்டு இருந்தார். அவர் வேறு சின்ன லெவல்லே நான் இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தார்ல, அவர் எதுவும் ஏமாற்றி பணம் பிடுங்க நினைக்கிறாரா, இல்லை இது கம்ப்ளீட்டாக ஒரு புது ட்ராக்காக இருக்க போதான்னு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ மனோஜை இப்போ மிரட்டுறது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராக இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறீங்க? கூடவே மீனாவை பற்றி நம்ம சொன்ன விஷயத்தில் உங்களுக்கும் அதே கருத்து, அதே உடன்பாடு இருக்காங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ அடுத்த அதிரடியான ஒரு திருப்பம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் காமிக்கிறாங்க. பல அதிரடியான திருப்பங்கள், பரபரப்பான திருப்பங்கள், அடுத்து நடக்கப் போவது என்ன, அடுத்து நிகழப்போவது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து